வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சாய்ஸ் அகாடமியில் 2026ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த புத்தகத்தை வந்து நம்ம ஒரு 4 புத்தகங்களாக வெளியிட்டிருக்கோம். இப்போ அந்த 4 புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள், அதில் இருக்கக்கூடிய கொஷின் அனலைசைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நம்ம 2019 2026 மார்ச் வரைக்கும் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை வந்து நம்ம தொகுத்து புத்தகங்களாக வந்து வெளியிட்டிருக்கோம். முதல் புத்தகம் பாருங்கள், ஹிஸ்ட்ரி, முந்தைய மற்றும் இடைக்கால இந்திய வரலாறு, நவீன இந்திய வரலாறு. இதனுடைய அனலைஸ் வந்து கீழே அப்படியே சொல்லி கொடுத்துருப்போம் பாருங்கள். 2019, 20, 21, 22, 23, 24 26 வரைக்கும். சரிங்களா? என்னென்ன தலைப்பில் எவ்வளவு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம புத்தகத்தில் அந்த கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து இரண்டாவது புத்தகம் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு. இந்த ஒரு தலைப்புக்கு மட்டுமே ஒரு தனி புத்தகம் வெளியிட்டிருக்கோம். இதனுடைய அனலைஸ் ரிப்போர்ட்டும் நம்ம கீழே பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். அடுத்து மூன்றாவதாக பாருங்கள், பொருளாதாரமும் அறிவியலும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். சரிங்களா? இந்த புத்தகமே வந்து 2019 முதல் 26 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதில் தான் வந்து உங்களுக்கு பேஜஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தைய புத்தகத்துக்கும் இப்போது இருக்க புத்தகத்திற்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து நான்காவது புத்தகத்தை பாருங்கள், புவியியல் மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த புத்தகம் வந்து நான்காவது புத்தகமாக வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த 4 புத்தகங்களுமே வந்து நம்ம ஒரே விலைக்கு தான் கொடுக்குறோம். அதாவது 530 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜோட இந்த 4 புத்தகங்களும் சேர்ந்து வெறும் 530 ரூபாய்க்கு தான் வந்து தந்துட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த புத்தகத்துக்கு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு புக்கான ஹிஸ்ட்ரி புக்கு. சரிங்களா? பாருங்கள், இந்த புத்தகம் வந்து டபுள் கலரில் பிரிண்ட் ஆகிருக்கு. இதற்கு முன்னாடி வந்து நம்ம வெளியிட்ட புத்தகம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக அந்த விடைகளை வந்து பார்த்தா அப்படியே மனசில் பதியணும். அதற்காகவே வந்து நம்ம அந்த ஆன்சரை வந்து வெறுமனே ஹைலைட் பண்ணாமல் அந்த ஆன்சரை வந்து கலரில் கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பதியும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து டபுள் கலர்லேயே வந்து நம்ம புத்தகத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? முதல் பக்கத்திலே வந்து இண்டெக்ஸ் பேஜ்லேயே உங்களுக்கு என்னென்ன தலைப்புகள் இடம்பெற்றிருக்கு, அதனுடைய பக்கம், இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் வந்து சில கேள்விகளுக்கு, முக்கியமான கேள்விகளுக்கு வந்து விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்கோம், வித் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னா, இப்போ கூற்று காரண கேள்வி இருக்குது, இல்லை ஒரு 2-3 கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஏதாவது கூற்று தவறு அப்படின்னா அது சரியான கூற்று என்ன, சரிங்களா, அந்த கூற்று ஏன் தவறு அப்படிங்கிறது போல் அந்தந்த கேள்விக்கு பொருத்தமான விளக்கங்கள், தேவையான இடங்களில் பொருத்தமான விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், முதல் கேள்வியிலே வந்து நமக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்து அதையுமே வந்து தனியாக உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பக்கத்துக்கு 2 பாகமாக பிரித்து கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதனால் வந்து நமக்கு அதிகப்படியான பேஜஸ் வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அதிகப்படியான பேஜஸ் வந்து குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய டைப்பிங் ஃபாண்ட் எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபாண்ட்டில் தான் வந்து இதை வந்து நம்ம டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த கேள்வியில் நீங்கள் இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தேவைப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே வந்து நம்ம விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சரிங்களா? அதே போல் அகழ்வாராய்ச்சி சார்ந்த கேள்விகளில் வந்து ஊர் பேர் வரும் பொழுது அந்த ஊர் பேரையே வந்து தலைப்பாக போட்டு, சரிங்களா, அந்த ஊர் பெயரையே வந்து நம்ம தலைப்பாக வச்சு அந்த தலைப்பின் கேள்வி இங்கே பாருங்கள், அரிக்கைமேடு இருக்கா 3வது கேள்விக்கு மேலே, இப்போ அரிக்கைமேடுன்னு போட்டு அரிக்கைமேடு சார்ந்த கேள்விகள் எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்கோம். அதற்கடுத்து வந்து பாருங்கள், ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு ஆதிச்சநல்லூர் சார்ந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து கீழடி அப்படின்னு சொல்லி இதுபோல் நம்ம இந்த பகுதியில் பண்ணியிருக்கோம். இதுபோல் ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம எந்தெந்த இடங்களில் நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணி தர முடியுமோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படியெல்லாம் கொடுத்தா வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கேற்ற போல் அந்த கேள்விகளே வந்து நம்ம தொகுத்துருக்கோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம புத்தகம் வந்து இப்படி தான் உள்ள அமைப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், ஒரு முறை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புத்தகம் வந்து எந்த மாதிரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு முறை புரியும். சரிங்களா? சரிங்களா? அடுத்து வந்து நம்ம இந்த புத்தகத்தை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம இந்த ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் புத்தகத்தை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து யாரும் ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது. சரிங்களா? வெப்சைட்டில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். நீங்கள் நம்முடைய வெப்சைட்டில் இந்த புத்தகத்தை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற முறையை வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், கவனிங்க. கூகுள் போய்க்கங்க, கூகுளில் போயிட்டு www.saisacademy.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் வந்து நம்முடைய வெப்சைட் பேஜோட ஃபஸ்ட் பேஜ். இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பெஸ்ட்டு செல்லர் ஐட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த பெஸ்ட்டு செல்லர் ஐட்டமில் நம்முடைய ப்ராடக்ட்டு இருக்கும். சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ வால் அப்படின்னு சொல்லி கீழே எல்லோ கலரில் இருக்கும்.
அந்த வியூ வால் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா நம்முடைய ஆல் ப்ராடக்ட்ஸ் நம்முடைய வெப்சைட்டில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் ஒன்ஸ் நம்முடைய வெப்சைட்டில் வந்து இப்போ என்னென்ன புக் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதில் ஏதாவது ஸ்டாக்ஸ் தீர்ந்துருந்தாலும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், இப்போ நம்ம 2026 லான்ச் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் தான். சரிங்களா, இந்த புக்கு வந்து முழுவதுமாக தமிழ் மீடியத்துக்காக, சரிங்களா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இன்னும் சிறிது நாளில் வந்து நம்ம புத்தகம் வந்து வெளியிட்டுருவோம். கொஞ்ச நாள் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் ஜென்ரல் ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கு 4 புக்கு அடங்கிய தொகுப்பு வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 530 ரூபா. இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து 530 ரூபா. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்டுக்காக வந்து சோசியல் சயின்ஸ் கொஷின் அண்டு மேக்ஸ் சயின்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த ரெண்டுமே வந்து இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஸ்டாக் இல்லை, ரெண்டுமே தீர்ந்துருச்சு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக அவுட் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சார் அவருடைய புத்தகம் வந்து நம்முடைய வெப்சைட்டில் வந்து இப்போவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்ன புத்தகங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனுடைய விலை வந்து 490 ரூபா. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் பண்டைய காலம், தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் இடைக்காலம், இந்த புத்தகமே வந்து வெங்கடேசனுடைய புத்தகம். இதுவுமே வந்து நம்முடைய வெப்சைட்டில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து 750 ரூபாய். சரிங்களா, அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ புக்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட ஸ்டாக் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. தமிழ் ஓல்டு புக்கு வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். தமிழ் ஓல்டு புக் வந்து 6லேருந்து 12th வரைக்குமான புக்ஸ் வந்து நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது பார்த்துடலாமா. இந்த பேஜ் வந்துட்டிங்கன்னா நம்மள்கிட்ட வெப்சைட்டில் என்னென்ன புக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போதைக்கு நிறைய பேர் வந்து இந்த ஒரு புத்தகத்தை வந்து வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு புத்தகத்தை தான் வந்து நீங்கள் முயற்சியும் பண்ணுவீங்க. இப்போ அந்த புத்தகத்தை வந்து நம்ம எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லி புக்கு கொடுத்துருக்காங்க, 6th எடிஷன். அந்த புக்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் டச் பண்ணுங்கள். சரிங்களா, டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க புத்தகத்தினுடைய விலை கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து நீங்கள் குவான்டிட்டி மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, குவான்டிட்டின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த குவான்டிட்டியில் உங்களுக்கு, அதாவது குவான்டிட்டி மீன்ஸ் 4 புத்தகம் சேர்ந்தது ஒரு குவான்டிட்டி, ஒரு செட்டு. சரிங்களா, அதுபோல் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வேணும், எத்தனை செட்டு வேணும் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு வியூ கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வியூ கார்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து பேமெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் வரும். அதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த டெலிகிராம் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டச் பண்ணி இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இதற்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாருமே இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி அதில் ஜாயின் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினில் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து வருது, அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுறோம்னா இந்த டெலிகிராமில் அது சம்மந்தமான தகவல் போடுவோம். அது சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த டெலிகிராம் சேனலில் தான் வந்து நம்ம கொடுப்போம். அதனால் இந்த புத்தகம் வாங்குறவங்க இந்த டெலிகிராமில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை, ஜாயின் பண்ணாதவங்க இந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த புத்தகம், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சார்ந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு தடையில்லாமல் கிடச்சிரும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், வந்துட்டு ப்ரைஸை பார்க்குறீங்க. ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு குவான்டிட்டி வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிட்டு வியூ கார்டு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்க. எல்லோ கலரில் இருந்துச்சு இல்லையா வியூ கார்டு, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் சம்மரி வந்துட்டிங்கன்னா இங்கேயுமே வந்து நீங்கள் எத்தனை குவான்டிட்டி போட்டிங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்டோட்டலில் வந்துட்டு அந்த குவான்டிட்டிக்கு தக்க ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதையுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டர் சம்மரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதிலே வந்துட்டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் 1 2 3 அப்படின்னு சொல்ல ப்ராடக்ட் இருக்கும், அதனுடைய டோட்டல் இருக்கும். சரிங்களா, ஷிப்பிங், அதாவது இந்த 530 ரூபாயுமே இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் தான். சரிங்களா, உங்களுக்கு கொரியர் வேணும் அப்படின்னா கொரியர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ஆர் போஸ்டல் வேணும் அப்படின்னா போஸ்டல் செலக்ட் பண்ணிக்கலாம். 500 rupees ப்ளஸ் கொரியர் சார்ஜ் கிடையாது. சரிங்களா, இந்த 530 rupees இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ் தான். சரிங்களா, இதை போயிட்டு நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு இந்த ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொசீட் டு செக் அவுட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் யூபிஐ ஆர் ஜிபேயில் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்தாலே எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து இங்கே ரிசீவ் ஆயிரும். சரிங்களா, உங்களுடைய புக் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும், எங்களுக்கு ஆர்டரும் ரிசீவ் ஆயிரும். அதை வந்து நாங்கள் அடுத்து ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்புவதற்கான வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா, இப்போ வந்து இந்த புத்தகத்துக்கான ஆர்டர்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம கையில் வந்து புத்தகங்கள் வந்து நம்ம எப்போ அனுப்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி தான் வந்து நம்ம
ஃபஸ்ட்டு கொரியரே வந்து இந்த புத்தகத்துக்கான கொரியர் செட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் ஆர்டர்ஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். 31ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கான ஆர்டர்ஸ் வரும். அப்போ அதுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ராக்கிங் நம்பர் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நாங்கள் இங்கே பார்சல் போட்டோம்னா உங்களுக்கு 2 or 3 டேஸில் பார்சல் வந்து ரிசீவ் ஆயிரும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம புது புத்தகம் பற்றி எல்லா தகவலையும் பார்த்துட்டோம். முக்கியமாக வந்து இந்த புத்தகத்தை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடையும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து சர்வர் டவுன் ஆகலாம், இல்லை சர்வர் வந்து கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்கலாம். அப்போ வந்து நிறைய என்கேஜாக இருக்கனால அந்த மாதிரி சர்வர் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வெப்சைட்லேயே வந்து புக்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.